தாய் வீடு ஜூலை மாத சஞ்சிகை. கட்டுரையின் தலைப்பு கல்வெட்டுகள் காட்டும் ஈழத்தமிழர்களின் வரலாற்று தொன்மை. எழுதியவர் ஸ்ரீதரன் அரிசா. வாசிப்பவர் சரவணன் லக்ஷரன். ஒரு நாட்டின் அல்லது குறிப்பிட்ட ஒரு பிராந்தியத்தின் சமூக குழுக்களானது இனம், மொழி, மதம், வரிவடிவம், தனிநபர்களின் உறவுமுறைகள், தொழிற்பிரிவுகள் மற்றும் இடப்பெயராய்வு முதலியவற்றின் வரலாற்றை கண்டறிதலில் வரலாற்று இலக்கியங்களை விட தொல்லியல் சான்றுகள் அதிக நம்பிக்கைத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுகின்றன. ஏனெனில் வரலாற்று இலக்கியங்கள் என்பன காலங்காலமாக பேணப்பட்டு வந்த செவிவழி செய்திகள், வாய்மொழி வரலாற்றுகள், ஐதீகங்கள் மற்றும் நம்பிக்கைகள் போன்றவற்றை முதன்மை மூலாதாரங்களாக கொண்டு பிற்காலத்தில் ஆவணப்படுத்தப்பட்டவையாக. இதன் காரணமாகவே வரலாற்று பணுவல்களின் புனைவுகள், தொன்மங்கள், இடைச்செருகல்கள் மற்றும் இனம், மதம் சார்ந்த தற்சார்பு போக்குகள் மட்டுமன்றி அவை எழுதப்பட்ட காலப்பகுதியின் அரசியல், பொருளாதார, சமூக, சமய செல்வாக்குகள் ஊடாடியிருப்பது சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றன. மறுபுறம் தொல்லியல் சான்றுகள், அதிலும் குறிப்பாக கல்வெட்டுக்கள், பெரும்பாலும் அவை குறிப்பிடும் வரலாற்று சம்பவங்கள் நிகழ்ந்த அதே காலப்பகுதிக்குரிய முதன்மை மூலாதாரங்களாக விளங்குகின்றன. அவற்றில் வரலாற்று இலக்கியங்களில் காணப்படக்கூடிய தற்சார்பு குறைபாடுகள் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாகவே இருக்கின்றது என கூறலாம். இதனால் தான் உலக நாடுகள் பலவற்றின் பாரம்பரிய வரலாற்று புனைவுகளும் நம்பிக்கைகளும் 19ஆம் நூற்றாண்டு முதல் தொல்லியல் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் விமர்சன பகுப்பாய்வுக்கு உட்பட்டு வருவதை காண முடிகிறது. இத்தகைய வரலாற்று நோக்கு வரலாற்றுக்கு மட்டுமல்லாது இலங்கையின் வரலாற்றினும் இது விதிவிலக்காக காணப்படுகின்றது. பொதுவாக நீண்ட காலம் அழியாமல் நிலைத்திருக்க வேண்டும் என்ற நோக்கில் பாறைகள், குகைத்தளங்கள், தூண்கள் மற்றும் செப்பேடுகள் போன்றவற்றில் பொறிக்கப்பட்ட வரி வடிவங்களே கல்வெட்டுக்கள் அல்லது சாசனங்கள் எனப்படுகின்றன. எனவே இலங்கையின் நம்பகமான வரலாற்று போக்கை கட்டமைப்பதில் இக்கல்வெட்டுக்கள் முதன்மை பங்கு வகிக்கின்றன. அந்த வகையில் கல்வெட்டுக்கள் அடிப்படையில் இவற்றை ஆரம்பகால கல்வெட்டுக்கள், இடைக்கால கல்வெட்டுக்கள் மற்றும் பிற்கால கல்வெட்டுக்கள் என 3 பிரதான பிரிவுகளாக வகைப்படுத்தலாம். இலங்கையின் வரிவடிவ வளர்ச்சி மொழி, சமயம், கலை, கலாச்சாரம், உள்நாடு வெளிநாடு வர்த்தக பரிமாற்றங்கள் மற்றும் பொருளாதார கட்டமைப்பு போன்ற பல்வேறு வரலாற்று பரிமாணங்களை அறிந்து கொள்வதற்கு இக்கல்வெட்டுக்கள் முதன்மை மூலாதாரங்களாக திகழ்கின்றன. இவ்வகையில் இலங்கையின் வரலாற்று சூழலில் தமிழின் செல்வாக்கு எத்தகையது தாக்கத்தை கொண்டுள்ளது என்பதை தமிழும் கல்வெட்டியலும் என்னும் பொறுமையின் கீழ் தமிழ் எழுத்துக்களை கொண்ட கல்வெட்டுக்கள் மற்றும் தமிழர்கள் பற்றிய குறிப்புகளை கொண்ட கல்வெட்டுக்கள் என பிரதான 2 பிரிவுகளாக வகைப்படுத்தி ஆராயலாம். இலங்கையின் சாசன வரலாற்றில் காலத்தால் முந்தையவையாக பிராமி கல்வெட்டுக்கள் திகழ்கின்றன. இவை பிராகிருத மொழிக்குரிய பிராமிய வரிவடிவத்தில் பொது ஆண்டுக்கு முற்பட்ட 3ஆம் நூற்றாண்டு முதல் பொது ஆண்டு 4ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதியில் பொறிக்கப்பட்டவை ஆகும். இவற்றுள் பொது ஆண்டுக்கு முற்பட்ட 3ஆம் நூற்றாண்டு முதல் பொது ஆண்டுக்கு முற்பட்ட 1ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதிய சாசனங்களை முற்கால பிராமி என்றும், பொது ஆண்டு 1ஆம் நூற்றாண்டு முதல் பொது ஆண்டு 4ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதிக்குரிய சாசனங்களை பிற்கால பிராமி என்றும் கல்வெட்டு ஆய்வாளர்கள் வகைப்படுத்துகின்றனர். இலங்கை முழுவதிலும் இதுவரை சுமார் 2500 பிராமி கல்வெட்டுக்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இத்தகைய பெரும் எண்ணிக்கையிலான ஆரம்பகால சாசனங்கள் தெற்காசியாவில் வேறு எந்த குறிப்பிட்ட பிராந்தியத்திலும் இதுவரை கண்டறியப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இயற்கையான குகைத்தளங்களிலும் கட்பாறைகளிலும் பொறிக்கப்பட்ட இவற்றுள் சுமார் 1500 கல்வெட்டுக்கள் மாத்திரமே இதுவரை உத்தியோகபூர்வமாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. எஞ்சிய சுமார் 1000 கல்வெட்டுகள் இன்னும் முழுமையாக ஆவணப்படுத்தப்படாத நிலையில் அவற்றுள் தமிழர்கள் மற்றும் இந்து சமயம் சார்ந்த வரலாற்று தரவுகள் பல அடங்கியிருக்கலாம் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. இலங்கையில் பொறிக்கப்பட்டுள்ள பிராமிய கல்வெட்டுகளில் தமிழர்கள் பற்றிய குறிப்புகள் காணப்படுவது கல்வெட்டுகள் தமிழ் மொழியின் செல்வாக்குடன் பொறிக்கப்பட்டுள்ளன என்பது ஆய்வுகள் மூலம் தெரிய வருகிறது. இலங்கையின் பிராமிய கல்வெட்டுகளில் கையாளப்படும் பிராகிருதம் ஒரு கலப்பு மொழி. இந்தியாவில் உள்ள பிராகிருத மொழி கல்வெட்டுகளில் காணப்படாத பல சொற்கள் அவற்றில் இடம்பெற்றுள்ளன. அவற்றிலேயே பல தமிழ் சொற்களாகவும் சில திராவிட மொழிகளின் சிலவற்றுடன் பொதுவாக சொற்களாகவும் காணப்படுகின்றன. ஈழத்தின் பல பகுதிகளிலேயே தமிழ் மொழி வழங்கியமை பிராமிய சாசனங்களில் உறுதியான சான்றுகள் ஆகும். அச்சாசனங்களில் காணப்படும் பருமகன், பருமகள, மருமகள், மருமகன், மகுரு, மர, ஜே, வேளா, பாலி முதலிய குறிப்பிடப்பட்ட தமிழ்
சொற்களாகும். மேலும் இலங்கை பிராமிய சாசனங்களில் பயின்று வரும் அபி என்னும் சொல் அவ்வை, முதலியவள், பெரியவள் அல்லது தலைவி என்ற தமிழ் சொல்லின் கன்னட மற்றும் தெலுங்கு வடிவங்களாக கருதப்படுகின்றன. தமிழ் மொழி முறையான இலக்கிய வடிவம் பெறுவதற்கு முந்தைய காலகட்டத்திலேயே திராவிட மொழிகளை பற்றிய பேசிய சமூக குழுக்கள் இலங்கையில் வாழ்ந்தனர் என கருதப்படுகிறது. இவற்றுள் அபி என்ற சொல் முக்கியத்துவமிக்கதாக காணப்படுகின்றது. இவ்வாறு இலங்கை பிராமிய சாசனங்களில் தமிழ் மற்றும் திராவிட மொழி சொற்கள் கலந்து காணப்படுவதோடு அங்கங்கே தமிழ் பிராமிக்குரிய தனித்துவமான வரி வடிவங்களின் செல்வாக்கு புலப்படுகின்றது. குறிப்பாக தமிழ் மொழிக்கு மட்டுமே சிறப்புடையவனான ரா, ந, ல, ல ஆகிய எழுத்துக்கள் சாசனங்களில் இடம்பெற்றுள்ளன. உதாரணமாக ராஜா என்பதில் ரா கரகத்திற்கு பதிலாக ரகரமும், வேளா என்பதில் லகரமும், தமிழே என்பதில் லகரமும் பயன்படுத்தினமை குறிப்பிடத்தக்கதாகும். அது மட்டுமன்றி சாத்தான், நிசாந்த், உதிரன் போன்ற பெயர்கள் அன் விகுதி பெற்று தமிழ் சொற்களாக அமைந்துள்ளன. தமிழ் பிராமி சாசனங்கள் சார்பில் உள்ளதை போன்றே ஈழத்து சாசனங்கள் பலவற்றிலும் ஈ, ம ஆகிய எழுத்துக்களின் வடிவங்களும் காணப்படுகின்றன. ஈழத்து பிராமி சாசனங்களில் காணப்படும் இத்தகைய தமிழ் திராவிட மொழி சொற்களும் தமிழ் பிராமிய வரிவடிவங்களின் தாக்கமும் அசாசனங்களில் எழுதப்பட்ட காலப்பகுதியில் இலங்கையில் தமிழ் மொழி வழக்கிருந்தமையும் சமூக பண்பாட்டு துறைகளில் தமிழகத்தின் செல்வாக்கு கணிசமான அளவில் ஏற்பட்டிருந்ததையும் உறுதிப்படுத்துகின்றன. அதேவேளை பிராகிருத சொற்களை உச்சரிப்பதிலும் எழுதுவதிலும் தமிழ் மொழியின் ஒலிப்பியல் செல்வாக்கு ஊடாடி இருப்பது இக்கல்வெட்டுக்களின் மற்றொரு சிறப்பாகும். இதற்கு சான்றாக அசிரிய என்பது ஆசிரிய எனவும், நகர என்பது நகர எனவும், நாக என்பது நாக எனவும், சிவ என்பது சிவன் எனவும், ராஜ என்பது ராஜ எனவும் கொண்டுள்ளமை குறிப்பிடலாம். தமிழ் மொழி பேசியவர்கள் பிராமிய சாசனங்களை எழுதிவிடுத்து பிராகிருத சொற்களை தமிழ் மொழியின் ஒளி வடிவங்களுக்கு ஏற்ப அமைத்துள்ளனர் என்று ஒரு சமயத்தில் பரணவிதான விளக்கியுள்ளமையும் இங்கு கவனிக்குரியது. பொது ஆண்டு முதல் 3ஆம் நூற்றாண்டுகளில் இலங்கையிலேயே தமிழ் ஒரு பேச்சு மொழியாக வழங்கப்பட்டமை ஆதாரமாக சாசனங்களில் காணப்படுகின்றது. அவற்றிலே பல இனங்களைச் சேர்ந்த சமூகங்களின் பெயர்களும் சமுதாய பிரிவுகளின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. தமிழர், நாகர், முருகண்டு, கஜபோஜி என்னும் இனப்பெயர்களின் அவற்றில் உண்டு. பரதர், பிராமணர் என்பவர் பற்றியும் இவற்றிலே குறிப்புண்டு என்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. இலங்கையில் கிடைக்கப்பெற்ற பிராமிய கல்வெட்டுகளில் தமிழ் என்பதன் பிராகிருத வடிவமான தமேத என்னும் சொல் பொறிக்கப்பட்டுள்ளது. இக்கல்வெட்டு சான்றுகள் மூலம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழர்களின் குடியிருப்புகளும் சமுதாயமும் பிராமிய கல்வெட்டுகளின் காலம் முதல் உருவாகியுள்ளன என பேராசிரியர் பத்மநாதன் கூறியுள்ளார். 2000 ஆண்டுகளுக்கு முன் இலங்கையில் தமிழர்கள் வாழ்ந்துள்ளனர் என்பதற்கு தமிழ் மொழி பேசப்பட்டுள்ளது என்பதற்கும் இக்கல்வெட்டுக்கள் முக்கிய சான்றுகளாக விளங்குகின்றன. எனவே அவை தொடர்பாக பின்வருமாறு பார்க்கலாம். தமிழ் குடும்பத் தலைவன் பற்றிய அன்றாபுர கல்வெட்டு. அன்றாபுரம் பிராதான நகர்களில் உள்ள அபேகிரி விகாரை பகுதியில் தமிழ் குடும்பத் தலைவன் பற்றிய பிராமிய கல்வெட்டு காணப்படுகின்றது. கிறிஸ்துக்கு முன் 1ஆம் 2ஆம் நூற்றாண்டுகளில் அன்றாபுர நகரில் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த தமிழ் வணிகர் குழு ஒன்று இந்த நகரின் ஒரு முக்கிய கட்டிடம் ஒன்று அமைத்திருந்தது. வணிக குழுவினரின் அங்கத்தவர்கள் கூடி வர்த்தகம் சம்பந்தமான விடயங்களை ஆராய்ந்து கலந்து பேசி தீர்மானங்கள் எடுக்கும் ஒரு வர்த்தக அலுவலகமாக இது பயன்படுத்தப்பட்டுள்ளது. இக்கல்வெட்டினுடைய வாசகம் பின்வருமாறு: இல்லுவ பரகிரி தமேத சமமே கரிண்டோ தமேத ககபதின என்பதாகும். இக்கல்வெட்டுக்கள் வாசனங்களில் தமேத என்னும் சொல் 2 இடங்களில் பயின்று வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவற்றுள் முதலாவது குறிப்பு தமிழன் சமணன் என்றும் 2வது குறிப்பு தமிழ் குடும்பத் தலைவர்கள் என்றும் பொருள்படுகின்றது. எனவே இலங்கையின் முற்கால பிராமிய சாசனங்களின் வாயிலாக தமிழ் மொழியினதும் இலங்கை தமிழர்களினதும் வரலாற்று தொன்மையினதும் ஆழமான பின்னணியை உறுதியாக அறிந்து கொள்ள முடிகின்றது.
அடுத்ததாக தமிழ் வணிகனான குடும்பத் தலைவன் விசாகனின் பற்றிய பெரிய புளியங்குளம் கல்வெட்டு. வவுனியா நகர் வடகிழக்கில் 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெரிய புளியங்குளம் என்னும் இடத்தில் குளத்தின் அருகே ஒரு உயரமான கட்பாறை தொகுதி காணப்படுகின்றது. இக்கட்பாறை தொகுதியில் 38 பிராமிய கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன. இவற்றில் 2 கல்வெட்டுக்களில் தமிழர் எனும் சொல் பொறிக்கப்பட்டுள்ளது. ஒரு கல்வெட்டில் தமேத வஜனி கபேதி விசாகலேன பொறிக்கப்பட்டுள்ளது. இதன் பொருள் தமிழ் வணிக குடும்பத் தலைவன் விசாகனின் குகையாகும். இங்குள்ள 2வது கல்வெட்டில் தமேத வஜகரி விசாக செனிகமே என பொறிக்கப்பட்டுள்ளது. இது தமிழ் வணிகனான குடும்பத் தலைவன் விசாகனின் படிக்கலில் செய்யப்பட்ட வேலை என பொருள்படுகின்றது. இக்கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் சிலோன் வால்யூம் 1 என்னும் நூலில் 357வது கல்வெட்டாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக தமிழ் குடும்பத் தலைவன் குட்டன் பற்றிய சேருவில கல்வெட்டு. திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் நகரில் தெற்கே 16 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சேருவில என்னும் இடத்தில் இந்த கல்வெட்டு காணப்படுகின்றது. இந்த கல்வெட்டில் பத மகிதிக கபெகே தமேதே குடகலென என பொறிக்கப்பட்டுள்ளது. இது சுவாமி மகாதீனவினதும் தமிழ் குடும்பத் தலைவன் குட்டவினதும் குகை என பொருள் கொள்ளப்படுகின்றது. அடுத்ததாக தீபகாவி குடிமகனான தமிழ் வணிகனின் பற்றிய குடுவில் கல்வெட்டு. அம்பாறை மாவட்டத்தின் ராகாமம் குளக்கல் பகுதியில் அருகிலுள்ள மாயக்கல் பாறை தொகுதியில் முற்கால பிராமிய சாசனங்கள் சில கண்டறியப்பட்டுள்ளன. இதனை அடுத்துள்ள மணிக்க மடு கிராம பகுதியோடு தொடர்புடைய சாசனங்களில் தீபகாவி பிராந்தியத்தை சேர்ந்த தமிழ் வணிகன் ஒருவனை பற்றிய தகவல் பொறிக்கப்பட்டுள்ளது. இக்கல்வெட்டின் மூல வாசகம் பின்வருமாறு அமையப்பட்டுள்ளது. தீகவாவி பெரமுன வணிஜக தமேத லென திசையா. இச்சாசனம் தீகவாவின் குடிமகனும் தமிழ் வணிகனுமான என்பதனுடைய திசனின் குகையாகும் என பொருள்படுகின்றது. அடுத்ததாக அமுனுகொல இகலகல கல்வெட்டு. அனுராபுரம் மாவட்டத்தில் உள்ள அமுனுகொல என்னுமிடத்தில் அருகில் இகல அமைந்துள்ளது. இங்கு வடக்கு கிழக்காக 200 யார் நீளம் வரை நீண்டு காணப்படும் கட்பாறை தொகுதியில் 4 கல்வெட்டுக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இதில் ஒரு கல்வெட்டில் சித்த பகித வசீக தமேத என்ன பொறிக்கப்பட்டுள்ளது. இதன் பொருளானது வெற்றி பகேத பதக என்னுமிடத்தில் குறிக்கப்பட்டிருக்கும் தமிழ் வணிகனது அபயனின் தாய் சீதா எனும் பெண் உபயசிதைகையில் இப்படிகளில் வேலைப்பாடுகள் செய்விக்கப்பட்டன என பொருள்படுகின்றது. அடுத்ததாக தீபவாவி பள்ளக்காடு கல்வெட்டு. அம்பாறை மாவட்டத்தில் அமையப்பட்டுள்ள தீபவாவி பகுதியில் காணப்படும் தமிழ் பிராமிய கல்வெட்டுகளில் யுத வெலாய சுத ஹச பச தமேத என பொறிக்கப்பட்டுள்ளது. இது வேலன் சின்ன காசியப்பினதும் தமிழ் குடும்பத் தலைவன் பெனிய தேவனதும் குகை என பொருள்படும். புலிகொட கல்கொட கல்வெட்டில் இது பொருநறுவை மாவட்டம் மன்னம்பெட்டிய பகுதியில் திம்புலு கால என்னும் பகுதியில் காணப்படுகின்றது. பருமக தமித ரத்னலேன செதரா தன என்று இதில் பொறிக்கப்படும். இதன் பொருள் பெருமகன் தமிழன் ரத்னனின் குகை சேந்தர என்பவரால் சமூகத்துக்கு வழங்கப்பட்ட தர்ம சேவை என்பதாகும். அடுத்ததாக மிகுந்தலை பாறை கல்வெட்டு. இக்கல்வெட்டில் மொத்தமாக 7 எழுத்துக்கள் மாத்திரமே உண்டு. தமேத கச திஷன. இதன் பொருளானது தமிழனான இன்னாரின் குகை சங்கத்தரார் கொடுக்கப்பட்டது என பொருள்படும். அடுத்ததாக பெரிய காடு விகாரை கல்வெட்டு. இந்த கல்வெட்டு குருநாகல் மாவட்டத்தில் காணப்படுகின்றது. இது கிறிஸ்துக்கு பின் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டாகும். தலகபவ வசன நக தமட என பொறிக்கப்பட்டது. இதன் பொருளானது தலகபவ பணமக ஆகிய இடங்களை வசிப்பிடமாக கொண்ட தமிழன் நாகன் எக்தொர ரஜ மகாவிகாரையின் கட்டாய பணிகளில் இருந்து விடுவிக்கப்பட்டான் என்பதாகும். இவ்வாறு பிராமிய கல்வெட்டுகளில் தமிழனின் செல்வாக்கை காண முடிகிறது. மேலும் இலங்கையில் கிடைக்கப்பெற்ற அன்றார்புற கால பொன்னுரை கால கல்வெட்டுக்கள் சோழர் காலத்துக்குரிய தமிழ் மொழி பயன்பாட்டுடையதாக காணப்படுவதை அறிய முடிகின்றது.
அபேவிகாரை வளாகத்து சாசனம். இச்சாசனம் அனுராதபுர ஆலய வழிபாடுகள் மத்தியில் காணப்படுகின்றது. தமிழ் வரி வடிவத்தை கொண்டதாகும். பல்லவர் கால தமிழ் எழுத்துக்கள் போன்றவை. இவை 7ஆம் நூற்றாண்டுக்குரிய எழுத்துக்களாகும். இலங்கையில் கிடைக்கப்பட்ட தமிழ் சாசனங்களில் மிக பழமையானது என்று இதற்கு சிறப்புண்டு. இதழில் செய்பலவெண்ண ட பைகிரி யோத்தி கட்படை செய் என பொறிக்கப்பட்ட கல்வெட்டு அபேவிகாரை போதி பற்றி குறிப்பிடுகின்றது. அடுத்ததாக குமார கணத்து பேரூரரின் சாசனங்கள். அனுராதபுரத்தில் 1892ஆம் ஆண்டில் அகழ்வாய்வுகள் நடைபெற்ற போது சிவாலயங்கள் சில பற்றின அழிபாடுகள் அடையாளம் காணப்பட்டன. இப்பகுதியில் 2 கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இச்சாசனத்தில் இஸ்வஸ்திரிய ஸ்ரீ தவிர்ந்த ஏனைய சொற்கள் அனைத்தும் தமிழில் எழுதப்பட்டுள்ளன. வரி வடிவங்கள் சோழர் காலத்துக்கு முற்பட்டவை. அவை பல்லவர் காலத்துக்குரிய பிற்பட்டவை ஆகும். அனுராதபுர நகரின் வடக்கு பகுதியில் கண்டறியப்பட்ட சைவ சமய வழிபாட்டு தலங்களின் இடிபாடுகளுக்கு மத்தியிலேயே சாசனம் கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போது அனுராதபுர கண்காட்சியகத்தில் பாதுகாத்து வரும் சாசனம் ஒரு விசாலமான கற்பலகையில் 29 வரி வடிவங்களை கொண்டதாக பொறிக்கப்பட்டுள்ளது. இச்சாசனத்தின் முதல் 2 வடிவங்கள் கால ஓட்டத்தின் முற்றாக சிதைந்து போயுள்ளதுடன் ஏனைய வரி வடிவங்கள் ஓரப்பகுதிகளும் சில இடங்களில் சேர்ந்து வாசிக்க முடியாதவாறு மறைந்தும் உள்ளன. மொழியியல் அமைப்பின் அடிப்படையில் இது ஒரு கலப்பு மொழி சாசனமாக மணிப்பிரவாள நடை எழும்பியுள்ளது. இதில் சொற்களின் வேர்கள் துல்லியமாக பிரித்தாயப்பட்டு தமிழ் சொற்கள் தமிழ் எழுத்துக்களும் சமஸ்கிருத சொற்கள் கிறந்த வரி வடிவத்திலும் மாறி மாறி எழுதப்பட்டுள்ளன. இச்சாசனம் 4 நாட்டார் எனப்படும் தென்னிந்திய தமிழ் வணிக குழுக்களால் தங்களின் சமய வணிக நலன்களை பிரகடனப்படுத்தும் நோக்கில் பொறிக்கப்பட்டுள்ளது. இச்சாசனத்தை பயின்று வரும் இட்டுவித்தோம் 4 நாடோம் என்ற மூலவாச குறிப்பு உறுதிப்படுத்துகிறது. இச்சாசனத்தின் உள்ளடக்கமானது மாக்கோதை பள்ளி என்னும் வழிபாட்டு தலத்துக்கு அந்நான்கு நாட்டார் அமைப்பை ஏற்படுத்திய அறக்கட்டளை விவரங்களை விரிவாக விவரிக்கின்றது. அத்துடன் இப்பிரதிகளோடு தொடர்புடையவராக கருதப்படும் சோழவர்மன், சிஷ்டநாகனர், தர்மபாலன் ஆகிய வரலாற்று ஆளுமைகள் பற்றிய முக்கிய குறிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன. போலனர்வு காலத்தில் முற்பட்ட அனுராதபுர காலத்துக்குள்ளேயே இந்நாகரிகத்தின் வடக்கு பகுதியில் தமிழ் வணிகர்களும் கைவினைஞர்களும் தமக்கான தன்னாதிக்க குடியிருப்புகளுடன் ஒரு சைவ வழிபாட்டு தலத்தையும் நிறுவி சமூக பொருளாதார துறையில் தன்னாதிக்குடன் செல்வாக்கு பெற்று வந்துள்ளனர் என்பதை இக்கல்வெட்டு ஒரு சான்றாக திகழ்கின்றது. 4ஆம் மகிந்தன் காலத்து வடமாகாண தமிழ் நிலங்கள் பற்றிய சாசனம். இலங்கையின் பிற்கால அனுராதபுர மன்னனான 4ஆம் மகிந்தனின் கிறிஸ்துக்கும் பின் 956 தொடக்கம் 972 ஆட்சி காலத்துக்குரிய தூண் சாசனங்கள் இலங்கையின் வடமாநிலத்தில் தமிழ் அகராதிகள் மற்றும் தமிழ் நிலங்கள் எத்தகைய நிர்வாக செல்வாக்கை கொண்டிருந்தன என்பதை விவரிக்கின்றன. இக்கல்வெட்டின் உள்ளடக்கத்தின்படி உஸ்திரூபச வடமாகாணத்தின் நிர்வாக பிரிவு உட்பட்ட நிலங்களில் அரச கட்டடங்களை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பும் செனநாகன் முதலிய தலைமை அதிகாரியிடமும் ஏனைய 5 உயர் அதிகாரிகளும் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. விகாரைக்குரிய தர்ம கர்த்தா நியதி கட்டளை சட்டத்தின்படி குறிப்பிட்ட தமிழ் கிராம நிலங்களின் நிர்வாக எல்லையிலிருந்த கனகாமி முதலான சிற்றூர்கள் அரச குடும்பத்தில் நேரடியாக தலையிடுகள் அல்லது தண்டப்பணிகளில் இருந்து விலக்கப்பட்டு தன்னாதிக்க நிலங்களாக அறிவிக்கப்பட்டிருந்தன. மேலும் இக்கல்வெட்டுகளில் பயன்படும் வடபகுதி இடப்பெயர்கள் கால ஓட்டத்தில் மருவி இன்றைய யாழ்ப்பாணத்தின் வடமாநில கடலோர பிராந்தியங்களில் வல்வெட்டித்துறை, வாள்வெட்டி போன்ற வரலாற்று சிறப்புமிக்க குடியிருப்பு பகுதிகளின் தொன்மையான மூலவேர்களை அடையாளப்படுத்துகின்றன. இக்கல்வெட்டுகளில் பல்வேறு முற்பட்ட காலம் தொடக்கம் சான்றுகள் காணப்பட்டாலும் பல்வேறு பிற்பட்ட காலவை 10ஆம் நூற்றாண்டளவிலேயே இலங்கையின் வடபகுதியில் தமிழ் அதிகாரிகள் தன்னாதிக்க நிர்வாக அதிகாரங்களுடன் பரந்த தமிழ் நிலங்களும் செல்வாக்கு செலுத்தியுள்ளனர் என்பதை இச்சாசனம் உறுதிப்படுத்தியுள்ளது. தமிழ் அதிகாரி எலிவித்தன் பற்றி குறிப்பிடும் நாசத்துவ தூண் கல்வெட்டு. இது 2ஆம் சேனன் காலப்பகுதியாகவும் தமிழர் பற்றி குறிப்பிடும் மிக முக்கியமான கல்வெட்டாக காணப்படுகின்றது. இது அனுராதபுரத்தின்
தென்கிழக்கில் 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நாசத்துவ குளம் என்கின்ற பகுதியில் அமைந்துள்ளது. அடுத்ததாக மாந்தோட்டுவ கல்வெட்டு. கிறிஸ்துக்கு பின் 11ஆம் நூற்றாண்டு இலங்கை ஆட்சி செய்த சோழர் காலத்தை சேர்ந்த ஒரு தமிழ் மொழி கல்வெட்டாகும். இது அக்கால பகுதியில் தமிழ் எழுத்து வடிவிலும் ஓரளவு கிறந்த எழுத்து கலப்புடன் பொறிக்கப்பட்டுள்ளது. சோழர் மன்னனான முதலாம் ராஜராஜ சோழன் மற்றும் அவனது அதிகாரிகளால் மாந்தோட்டத்தில் அமைந்திருந்த சிவன் கோயிலானது திருக்கேச்சீரத்திற்கு வழங்கப்பட்ட கொடைகள் மற்றும் தினசரி பூசை வழிபாட்டு முறைகள் பற்றி இது குறிப்பிடுகின்றது. அடுத்ததாக மெதிகிரிய தமிழ் கல்வெட்டு. போல்நுரை மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க மெதிகிரிய விகாரை வளாகத்திலிருந்து இத்தமிழ் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டது. தென்னிந்திய சோழ பேரரசின் மாபெரும் பேரரசான முதலாம் ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலத்துக்குரிய சாசனம் கிறிஸ்துக்கு பிற்பட்ட 10ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இலங்கையில் சோழ அதிகாரம் நிலை பெற்றிருந்த அரசியல் நிர்வாக சூழலை துல்லியமாக படம் பிடித்து காட்டுகின்றது. மொழியியல் ரீதியாக இச்சாசனம் தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளன. சோழ காலத்துக்கு உரிய இடைக்கால தமிழ் எழுத்து வடிவங்களையும் மங்கள சொற்களையும் மற்றும் வடமொழி பெயர்களையும் குறிப்பிடத்தக்க கிறந்த வரி வடிவங்களையும் கலந்து பயன்படுத்தப்பட்டுமே மணிப்பிரவாள நடையை கொண்டுள்ளது. இச்சாசனத்தின் உள்ளடக்கமானது சோழர் ஆட்சி காலத்தில் மதுரங்க வளநாடு என மறுபெயரிடப்பட்ட இப்பிராந்தியத்தில் அமைக்கப்பட்டிருந்த பௌத்த விகாரைக்கும் அதனோடு இணைந்த மருத்துவமனைக்கும் தமிழ் வணிகர்களும் சோழ அதிகாரிகளும் வழங்கிய நிபந்தங்கள், தானங்கள் மற்றும் பாதுகாப்பு பிரகடனங்களை விரிவாக விவரிக்கின்றது. இதன் மூலம் இலங்கையில் சோழ ஆட்சியானது சைவ சமயத்தை மட்டுமன்றி பூர்வீக பௌத்த நிறுவனங்களையும் தழுவி ஆதரித்த ஒரு நடுநிலையான சமய கொள்கை கொண்டிருந்தது என்பது வரலாற்று ரீதியாக தெளிவாகின்றது. திருகோணமலை பிராந்தியத்தில் கண்டறியப்பட்ட கந்தளாய் சோழ லங்கேஸ்வரன் காலத்து சாசனம், மணங்கேணி சாசனம், நிலவெளி கல்வெட்டு மற்றும் ராஜேந்திரனின் பெரும்பள்ளி சாசனம் என்பன கிறிஸ்துக்கு பின் 11ஆம் நூற்றாண்டில் இலங்கையில் நிலவிய சோழ காலத்துக்குரிய இடைக்கால தமிழ் வரிவடிவங்களின் செல்வாக்கை துல்லியமாக வெளிப்படுத்துகின்றது. தம்பலகாமத்து கல்வெட்டும் ஓர் அரிய தமிழ் வரலாற்று சாசனமாகும். கல்வெட்டில் பயன்படுத்தப்பட்ட தமிழ் மொழி நடையானது அக்காலத்துக்கே உரிய வட்டெழுத்துக்கள் மற்றும் தமிழ் மொழி எழுத்து முறைகளை கலப்பாக காணப்படுகின்றது. இத்தொல்லியல் சான்றுகள் அனைத்தும் கிழக்கு இலங்கையின் வரலாற்று பெருமைமிக்க திருகோணமலை பகுதியில் சோழ காலத்திலும் அதற்கு பிற்பட்ட இடைக்காலத்திலும் சைவ சமய வழிபாட்டு முறைகளும் தமிழ் மொழியின் பூர்வீக பழக்கம் எவ்வித தடையுமின்றி தொடர்ச்சியாக நிலை பெற்றிருந்தவை என்பதை உறுதியாக நிலைநாட்டுகின்றன. நயினாதீவு கல்வெட்டு. இலங்கையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள நயினாதீவில் கண்டெடுக்கப்பட்ட ஈழத்து தமிழ் வரலாற்றில் மிகவும் முக்கியமான கல்வெட்டாக நயினாதீவு கல்வெட்டு அமைய பெற்றுள்ளது. அடுத்ததாக அகம்படி உமிழ்பில ஐத்தனின் கல்வெட்டு. போல்நுரை மாவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட 12ஆம் நூற்றாண்டுக்குரிய இடைக்கால தமிழ் வரி வடிவங்களை கொண்ட தமிழ் கல்வெட்டு ஆகும். சோழ காலத்துக்கு பிற்பட்ட போல்நுரை அரசர்களால் கல்வெட்டில் அகம்படி எனப்படும் படையை உயர் பதவி வகித்த உமலபில ஐத்தன் என்ற தமிழ் அதிகாரியின் சமூக இராணுவ பங்களிப்பை கல்வெட்டு ஆவணப்படுத்துகின்றது. அடுத்ததாக மொகரவிளவில் உள்ள சாசனம். வடமத்திய மாகாணத்தின் தம்பன் கடவையிலே கண்டுபிடிக்க இச்சாசனம் தமிழ் கல்வெட்டாக காணப்படுகின்றது. அடுத்ததாக விக்ரமசாலா மேகனின் பெரும்பள்ளி மயிலன் குலத்து வேலக்காரனின் சாசனம். திருகோணமலை நகரத்துக்கு வடக்கில் சுமார் 35 மைல் தூரத்தில் அமைந்துள்ள திரியாபுர என்னும் பகுதியில் மயிலம் குளம் என்னும் இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ் கல்வெட்டாகும். குருநாகல் மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட 3 வீர சாசனங்களில் 2 தமிழ் சாசனங்கள் காணப்படுகின்றன. அடுத்ததாக தமிழ் படைகள் பற்றி குறிப்பிடும் அம்ப கமுக பாறை கல்வெட்டு. இலங்கை சோழ ஆட்சி செய்து வந்த காலப்பகுதியில் இலங்கையின் ரோகனை நாட்டிலிருந்து விஜயபாக என்பவன் படையை திரட்டி வந்து சோழரை பற்றி கொண்டு நாட்டை கைப்பற்றினான். இவ்வெற்றியை கூறும் இந்த கல்வெட்டில் மன்னன் தமிழ் படைகளை தோற்கடித்து இலங்கை நாட்டை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்தான் என்ற செய்தி காணப்படுகின்றது. தமிழரின் பெரும் படை பற்றிய குறிப்பிடும் மினிப்பத்தே கற்பலகை கல்வெட்டு பதுளை மாவட்டத்தில் உள்ள மையங்கனை நகரின் தெற்கில் 19 கிலோமீட்டர் தூரத்தில்
மகாவலி கங்கையின் குறுக்கே கட்டப்பட்ட அணைக்கட்டு பகுதியில் காணப்படுகின்றது. கல்வெட்டில் தமிழருடைய பெரும்படை தொடர்பாக பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. போரிட்ட தமிழர்களும் சிங்களவர்களும் பறந்து விரிந்த நிலத்தை அலங்கரித்தனர் என்ற செய்தி காணப்படுகின்றது. இவ்வாறு சோழ காலத்து முந்தைய காணப்படும் பல சிங்கள கல்வெட்டுகளில் தமிழர்களுடைய சிறப்பு எடுத்து காட்டப்படுகிறது. சோழர் காலத்தை பிந்திய கல்வெட்டுக்குரிய பல சிங்கள கல்வெட்டுகளிலும் தமிழர்களின் தொன்மை கூறப்படுகின்றது. முன்னேச்சரம் தமிழ் கல்வெட்டில் சாமம் முன்னேச்சரம் சிவன் கோயில் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. கோட்டை மன்னன் 6ஆம் பராக்கிரமபாகு காலத்தை சேர்ந்தது. திருகோணமலை மாவட்டத்தில் கொமரன் கடவெள என்னும் இடத்தில் கல்வெட்டு ஒன்று கிடைக்கப்பட்டது. தொடக்கத்தில் உள்ள சில சமஸ்கிருத வரிகளை தவிர்த்த ஏனைய வரிகள் தமிழில் உள்ளன. பாறையில் எழுதப்பட்டுள்ள இக்கல்வெட்டின் சில சொற்கள் அழிவடைந்தன. கோயில்களில் ஒன்று கொடுக்கப்பட்ட சில தானங்களை பதிவு செய்வதே கல்வெட்டின் நோக்கமாகும். இலங்கையின் வரலாற்று பரப்பில் தமிழரின் தொன்மை, மொழி பயன்பாடு மற்றும் சமூக கற்பனை ஆகியன எவ்வித பக்கச்சார்பின்றி உண்மையுடன் புரிந்து கொள்வதற்கு தமிழ் கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் ஆய்வுகள் மிக முக்கியமான வழிகாட்டிகள் ஆகும். இலங்கை போன்ற பல்லின சமூகத்தை கண்ட ஒரு நாட்டின் தமிழர்களின் பூர்வீக குடியேற்றங்கள் மற்றும் சமூக வாழ்விற்கான சான்றுகள் வெறும் இலக்கிய புனைவுகளில் மாத்திரமன்றி பிராமிய சாசனங்கள் போன்ற நேரடி தொல்லியல் தரவுகளிலும் புறவகமாக நிரூபிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இச்சாசனங்கள் அடிப்படையாக கொண்டு இன்றைக்கும் 2000க்கு மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலப்பகுதி இலங்கையின் பல பாகங்களில் தமிழும் தமிழர்களின் சமய சமூக அரசியல் செல்வாக்கும் ஆழமாக நிலை பெற்றிருந்தன என்பதை முற்கால பிராமிய சாசனங்கள் வாயிலாக அறிய முடிகின்றது. தமிழர்களின் ஆதிக்க குடியேற்ற முறைகள், வர்த்தக மேலாதிக்கம், மொழி பண்பாட்டின் பரிமாணம் மற்றும் சமூக நிறுவனமயமாக்கல் ஆகியவை கல்வெட்டுகள் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. கல்வெட்டுக்கள் என்பன அந்த காலத்திலேயே எவ்வித மாற்றமும் இன்றி பாறைகளிலும் தூண்களிலும் பொறிக்கப்பட்ட முதன்மை சான்றாக விளங்குவதால் அவை பிற்கால இலக்கிய பதிவுகளை விடவும் அதிக நம்பிக்கைத்தன்மையும் புறத்தன்மையும் வாய்ந்ததாக காணப்படுகின்றது. வரலாற்று உண்மைகளை துல்லியமாக பிரதிபலிக்கின்றன. எனவே இலங்கையின் ஈழத்தமிழர்களின் தனித்துவமான அடையாளத்தையும் அவர்களது வரலாற்று தொடர்ச்சியும் விஞ்ஞானபூர்வமாக உறுதிப்படுத்துவதற்கும் அதனை எதிர்கால தலைமுறையினருக்கு கடத்துவதற்கும் கல்வெட்டியல் ஆய்வுகளின் பங்களிப்பும் இன்றியமையாத ஒரு தேசிய தேவையாகும். நன்றி.